தமிழர் தேசமெங்கும் உணர்வெழுச்சியுடன் நடந்த மாவீரர் தினம் என்ற வகையிலே ஒரு செய்தி இங்கே காணப்படுகின்றது. இன்றைய ஒருவன் பத்திரிகையிலே இது பிரதான தலைப்புச் செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றது. இதே செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலும் இவ்வாறு இடம் பிடித்திருக்கின்றது. இதுதான் பிரதான தலைப்புச் செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலே. கொட்டும் மழையிலும் வெண்ணெய் பிளந்த கதறல்கள், மாவீரர்களுக்கு உணர்வெழுச்சியுடன் மக்கள் அஞ்சலி. 30க்கும் மேற்பட்ட மாவீரர் துயிலும் இல்லங்கள், மாவீரர் நினைவிடங்கள், விசேட நினைவாலயங்களில் திரண்ட ஆயிரக்கணக்கானோர் என்ற வகையிலே அந்த செய்தி இங்கே இடம்பெடுத்திருக்கின்றது. ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியுடன் காணப்படுகின்றது. நாட்டில் வடக்கு கிழக்கு உட்பட தமிழர் பிரதேசம் எங்கும் நேற்று உணர்வெழுச்சியுடன் மாவீரர் தின இறுதி நாள் நிகழ்வு இடம்பெற்றது. தமிழ் மக்களின் உரிமை போராட்டத்தில் மரணித்த உறவுகளுக்காக வருடாந்தம் நவம்பர் 27ஆம் தேதி மாவீரர் நாள் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. நவம்பர் 21 முதல் மாவீரர் வாரம் ஆரம்பிக்கப்பட்டு நவம்பர் 27 துயிலும் இல்லங்களில் மாலை 6:05 இடம்பெறும் சுடர் ஏற்றும் நிகழ்வுடன் நிறைவு பெறும். வவுனியாவில் பிரதான மாவீரர் துயிலும் இல்லம் அமைந்துள்ள ஈச்சங்குளம் பகுதியில் 561வது இராணுவ தலைமையகம் அமைந்திருப்பதால் அதற்கு அருகாமையில் உள்ள மைதானத்தில் உணர்வெழுச்சியுடன் மாவீரர் நாள் நிகழ்வு இடம்பெற்றது. இதன் போது மணி ஒலிக்கப்பட்டு ஈச்சங்குளம் துயிலும் இல்லத்தின் பிரதான தொடரினை இரு மாவீரர்களின் தாயாரான பாலசிங்கம் பாக்கியம் அவர்களால் ஏற்றி வைக்கப்பட்டது. இதனை அடுத்து நினைவேந்தலில் கலந்து கொண்ட மாவீரர்களின் பெற்றோர்கள் சுடரேற்றி நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டது. உயிரிழந்த வீரர்களுக்கும் தமது உறவுகளுக்கும் கண்ணீர் மல்க மலர் தூவி சுடரேற்றி உணர்வு பூர்வமாக அஞ்சலி செலுத்தினர். யுத்தம் முடிவடைந்த பின்னர் வடக்கு கிழக்கில் பாதுகாப்பு தரப்பினரின் அச்சுறுத்தல் காரணமாக பல்வேறு அசௌகரியங்களுடன் மாவீரர் நாள் நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. ஆனால் இம்முறை ஆட்சி மாற்றத்தின் பின்னர் வடக்கு கிழக்கு பகுதியில் மாவீரர் வாரத்தை அனுஷ்டிக்க பாதுகாப்பு தரப்பால் இடையூறுகள் ஏற்படுத்தப்படவில்லை. இறந்தவர்களை நினைவு கூற அனுமதிக்கப்பட்டுள்ளது. அதற்கு அமைவாக வடக்கு கிழக்கில் மாவீரர்களின் பெற்றோர்களை கௌரவிக்கும் நிகழ்வு கடந்த சில நாட்களாக உணர்வெழுச்சியுடன் இடம்பெற்று வருகிறது. இதில் மாவீரர்களின் திருவுருவ படங்களும் வைக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் மாவீரர்களின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களின் கண்ணீர் மல்க நினைவேந்தல்களில் ஈடுபட்டனர். இறுதி நிகழ்வுக்காக நாளை மாவீரர் துயிலும் இல்லங்கள் துப்புரவு செய்யப்பட்டு சிவப்பு மஞ்சள் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டு அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன என்ற வகையிலே அந்த செய்தி இங்கே இடம்பெற்றிருக்கிறது. இது ஒருவன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு துயிலும் இல்லங்கள் தொடர்பான செய்தி தான் இன்றைய தினக்குரல் மற்றும் ஒருவன் பத்திரிகையின் பிரதான செய்திகள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.